ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம். அந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம், ஏன் செவ்வாய்ன்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி. அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த முயற்சிக்கு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பல முயற்சி பண்ணேன், எல்லா அட்டம்ப்டும் ஃபெயில் ஆச்சு, கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு வரும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதம் 28 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்களுக்கு ராசியில், அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார். இது இன்னும் விசேஷம். ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த 40 நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும். அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது, சில பேர் நெகட்டிவாக இருக்குது. அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு சந்திர மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும். கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்கள். கும்பராசி அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் செட்டில் ஆகணும், எல்லா விதமான விஷயங்களும் அனுபவிக்கணும், அதற்காக உழைக்கணும், அதற்காக போராடணும், அதில் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டால் இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்தில் 7.5 சனியில் கூட இவ்வளோ பிரச்சனை நடக்கல சார், ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்லி புலம்பக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்களாக இருக்கீங்க. பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு, கடன் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், தொழிலில் பெரிய முன்னேற்றம் இல்லை, வேலையில் கடுமையான நெருக்கடி, சில பேருக்கு வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லா விதமான பிரச்சனையும் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த கும்பராசி என்பவர்கள் இருக்கீங்க. அதிலிருந்து பிரச்சனைகள்லேருந்து தீர்வுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சந்திர மங்கள யோகம் அமையப்போகிறது. ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு 10ஆம் அதிபதி இந்த செவ்வாய் பகவான் அங்கேயே ஆட்சி பலம் பெற போகிறார். கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அதுவும் முக்கியமாக தசம கேந்திரம்னு சொல்லுவோம். அந்த 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயத்தை எல்லாமே வெற்றி பெற முடியும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தேடக்கூடிய நேரம். பணம் யார்கிட்டயா வர வேண்டியிருக்கா, இல்லை பணம் எதுக்கையா கடன் கேட்டிருக்கீங்களா, இல்லை பண உதவிகள் யாராவது பண்ணுறன்னு இருக்காங்களா, அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், பண உதவிகள் கிடைக்கும், பண வரவுகள் வரும். அதே போல் தொழிலில் புதிய வாய்ப்புகளை தேடக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு கஸ்டமர் வரக்கூடிய நேரம், ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய நேரம், இல்லை நீங்கள் எங்கேயாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஆர்டராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கும்பராசி என்பதற்கு இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போகுது. அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி தீரக்கூடிய நேரம். வேலையில் யார் வேணால் பிரச்சனை கொடுக்கட்டும், யார் வேணால் தொந்தரவு கொடுக்கட்டும், அதுவும் முக்கியமாக கும்பராசி என்பதெல்லாம் இருக்கீங்க
ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரி பெண்களாக தான் நிறைய நெருக்கடி சந்திச்சிருப்பீங்க. அதே பெண்களாக இருக்கீங்க, உங்களுடைய உயர் அதிகாரி ஆண்களாக இருக்காங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம், வேலையில் இருக்கவங்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம், சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணேன் சார், மென்டல் டென்ஷன் தான் அதிகமாகிடுச்சு, டிப்ரெஷன் தான் அதிகமாகிடுச்சு, நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு மட்டும் வேலை கிடைக்காதுன்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சி அப்பாடா நம்மளுக்கும் வேலை கிடைக்குன்ற ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், கணவன் மனைவி பிறவினை, தேவையில்லாத சண்டை சச்சரவு, தேவையில்லாத சந்தேகங்கள், தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத போதைக்கு அடிமையாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு 1.5 வருஷத்தில் அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி நீங்களும் சகஜமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கும். கணவன் மனைவி சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அதுமாரி குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம், குழந்தைங்களுக்கு பலவிதமான சுப காரியங்கள் சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு நேரம். அது நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு காதலில் தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமாக கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய நேரம், புதிய காதல்கள் வெற்றி பெறக்கூடிய நேரம், காதலில் திருமணம், காதலில் வீட்டில் சொல்லி திருமணம் நடைபெறக்கூடிய நேரம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். இது மாதிரி பலவிதமான விஷயங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சந்திர மங்கள யோகம் கொடுக்க போகுது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான சிந்தனைகள், அதாவது எதை செஞ்சும் நடக்கலை சார், எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை சார்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையப்போகுது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகிட்டீங்க, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டீங்க. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நேரம் தான் காரணம். அந்த நேரம் மாற்றம் இருக்குது. இந்த 40 நாட்கள் அதற்கான ஒரு நேரமாக அமையப்போகுது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்பு, நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதே மாதிரி ஆப்ரேஷன் நடந்திருக்கு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அது பெரிய செலவுகளை கொடுத்துருக்கோம். மன ரீதியாக ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. உடல் ரீதியான பாதிப்புகள், சில பேருக்கு சுகர் அதிகமாகி திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். அதுமாரி ஏதாவது யாருக்காவது நிறைய பேருக்கு ஆன்ஜியோ ஆப்ரேஷன், அதுமாரி ஹார்ட் பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கலாம். நல்லா இருந்திருப்பீங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கலாம். அதில் இருந்து நிவர்த்தியாகி நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நல்ல திருப்பி பழைய மாதிரி உங்களுடைய வேலையை, பழைய மாதிரி உங்களை தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. அதே நிறைய கும்பராசி என்பர்கள் பணத்தை இழந்திருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில், கிரிப்டோ கரன்சியில், இந்த மாதிரிலாம் இழந்துட்டு ஐயோ வாழ்க்கையில் நம்ம தப்பு பண்ணிட்டோமேனு வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் சம்பாதிச்சிருக்கீங்க, நீங்கள் தான் இழந்திருக்கீங்க, திருப்பி சம்பாதிச்சிக்கலாம். சில பேர் கடன் வாங்கி ஏமாந்துருப்பீங்க, கடன் வாங்கி தோற்று போயிருப்பீங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திருப்பி மீண்டு வரக்கூடிய, மீண்டும் எழுச்சியுடன் வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போகுது. அது பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், இதை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், வெளியூர் சென்று வேலை வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பு சூழ்நிலை வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இம்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்கேயுமே சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க, அங்கேயே வேலை இல்லாமல் சில பேர்லாம் இருக்கீங்க, அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நேரம். அங்கேயே நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குது, அதெல்லாம் மனசு மாறி அங்கேயுமே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர மங்கள யோகம் அனைத்து விதமான மங்களமான விஷயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய யோகமாக கும்பராசி என்பவர்களுக்கு செயல்பட போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. தசாபுத்தி ஒரு முக்கிய காரணம். பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா
ராகு திசை, கேது திசை, அதே மாதிரி சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை, ஒரு கஷ்டம், ஒரு கடன், ஏமாற்றம், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு தசாபுத்தியும் காரணமாக இருக்குது. உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது, நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், தாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.